மன்னவரோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பர்ஃபெக்டா டிரா பண்ணி அந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 27ஆம் தேதி ஒரு ஹை போயிருந்தது மார்க்கெட். இந்த ஹையை இந்த கேண்டில் இந்த பையரை இந்த செல்லர் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த பையரோட ஓப்பனையும் இந்த செல்லரோட ஓப்பனையும் இப்போ மார்க் பண்ணிட்டேன். பிரைஸ் எக்ஸாக்டா கீழே வந்து சப்போர்ட் எடுத்த இடம் பாருங்க. ப்ரீவியஸான ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோல தான் சப்போர்ட் எடுத்துருந்தது. ஏன் இங்க சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா இங்க ஒரு செல்லர் இருக்காங்க. இந்த ஓப்பனை ஃபர்ஸ்ட் கேண்டில் பையர் வந்து ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சனால பிரைஸ் எக்ஸாக்டா இந்த பையருக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் கொடுத்து இந்த சப்போர்ட்ல வந்து நின்னுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆகணும், இந்த சப்போர்ட் பிளேஸ்ங்கிறதுனால இங்க இருந்து மேல போறதுக்கான பாசிபிள் இருக்குன்ட்டு அடுத்த கேண்டில் பாருங்க 1 ஹவரோடது இங்க ஓபன் பண்ணி இவ்வளவு தூரம் மேல வந்திருக்காங்க. ஸோ செல்லர் ஜோனுங்கிறனால இந்த லெவல்ல இருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி பிரைஸ் நல்லாவே அடுத்தடுத்து கீழே வந்துச்சு. கீழே வந்த பிரைஸ் ஒவ்வொரு ஓப்பன் பிரைஸையும் க்ளோஸ் வச்சு கீழே வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த ஓப்பன் பிரைஸ் கிட்ட மார்க்கெட் கரெக்டா வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா ப்ரீவியஸா இங்க ஒரு செல்லரோட ஓப்பன் பிரைஸ் இருக்கு, அதை க்ளோஸ் வச்ச பையரோட ஓப்பன் பிரைஸ்ங்கிறனால பிரைஸ் எக்ஸாக்டா இந்த சப்போர்ட்ல எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி இங்க நின்னுச்சு. ஸோ அடுத்த கேண்டில் கீழே வர முடியாம மேலே தான் க்ளோசிங் நடந்தது. அடுத்தடுத்து மேலே போய் மார்க்கெட் இந்த இடத்துல 27ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. கரெக்டா முடிச்ச இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்லர் ஓப்பன் பிரைஸ் இந்த பையர் ஓப்பன் பிரைஸை க்ளோஸ் வச்ச இடம் எக்ஸாக்டா மார்க்கெட் அங்க போய் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் பிரைஸ் இங்க இருந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருந்தது. இது எந்த இடம் அப்படி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இங்க இருந்து தான் நமக்கு சப்போர்ட் எடுத்து மேல போன இடம். சோ எக்ஸாக்ட்டா அங்க இருந்தே மறுபடியும் பிரைஸ் மேல போயிருந்தது. மேல போகும்போது இந்த கேண்டில க்ளோஸ் வைக்கணும். சோ இந்த கேண்டில இந்த செல்லர் கேண்டில இந்த கேண்டில க்ளோஸ் வச்சிருந்தது. க்ளோஸ் வச்ச கேண்டில் பாருங்க. சோ இந்த பிரைஸை இது க்ளோஸ் வச்சிருந்தது. பிரைஸ் என்ன பண்ணனும்னா இதுக்கு மேல போனா தான் அடுத்த மேல போகும். சோ அடுத்த கேண்டிலே நமக்கு இந்த சப்போர்ட்டுக்கு மறுபடியும் வந்துருச்சு. சோ இந்த சப்போர்ட்டை உடைச்சு இந்த லெவலுக்கு வந்துருச்சு. வந்த கேண்டில் மறுபடியும் கீழ வந்து ஓபன் பண்ணி மேல இந்த லெவல் போக முடியல. அப்படியே கீழ வந்து க்ளோஸ் வச்சிட்டாங்க. கீழ க்ளோஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த ஓபனை இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிட்டாங்க. க்ளோஸ் வச்ச உடனே பிரைஸ் மறுபடியும் ஓபன் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழ வந்து மார்க்கெட் இந்த லெவலையும் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுது, பிரைஸ் கேப் அப் ஆகுது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி கேப் அப் ஆன இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மேல ட்ரை பண்றாங்க. ப்ரீவியஸ் ஆகி போக முடியல. அங்க இருந்து இந்த செல்லர் சோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி இங்கே ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. சோ இது எல்லாமே 1 ஹவர் கேண்டில். அடுத்த கேண்டில் எக்ஸாக்ட்டா பாருங்க இந்த க்ளோஸ் வச்ச சப்போர்ட்ல தான் வந்து நிக்கிறாங்க. அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங்காவே கீழ வராங்க. கீழ வரும்போது இந்த ஓபன் பிரைஸ் வந்து இந்த பையரோட ஓபனை க்ளோஸ் வச்சிடறாங்க. வச்ச உடனே பிரைஸ் மறுபடியும் இங்க உள்ள வரும். இதுதான் மறுபடியும் செல்லிங் பாயிண்ட். இங்க மறுபடியும் நம்ம செல் அடிச்சோம் அப்படின்னா பிரைஸ் கீழ தான் வந்துருச்சு. இப்படி ஒவ்வொரு லெவலையும் நம்ம பர்ஃபெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி பின்னாடி என்ன லெவல் இருக்கு, பின்னாடி ஏதாவது சப்போர்ட் இருக்கு, எந்த செல்லரை வந்து பையர் வின் பண்ணிருக்காங்க, இல்ல எந்த பையரை செல்லர் வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த லெவல்ல மார்க் பண்ணும்போது தான் நமக்கு வின்னிங் ரேஷியோ ஜாஸ்தியா வரும். ஸோ நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஃபியூச்சர் டிசம்பர் மந்தோட வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அடுத்த வர ட்ரேடையும் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வச்சு பார்க்கலாம். கடைசியா மார்க்கெட் நிறுத்தின இடம் இங்க. ஸோ இந்த லோவை மார்க் பண்ணி பார்க்குறேன். இது எங்க நமக்கு பர்ஃபெக்ட்டா சூட் ஆகுதுன்னா ஸோ இதுக்கு கீழே வர இந்த கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இந்த கேண்டிலோட லோ ஓப்பன் பிரைஸையும் இந்த கேண்டிலோட ஓப்பன் பிரைஸையும் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் லோ. ஏற்கனவே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் மார்க்கெட் இங்க சப்போர்ட் எடுத்து மேலே போக முடியாம ரிஜெக்ட் ஆகி இந்த லெவல் நிற்கிறாங்க. நாளைக்கு இந்த லெவல் உடச்சிட்டாங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு தான் பிரைஸ் போகும்.